கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கடகம் ராசி அன்பர்கள் இயற்கையிலேயே பிறந்ததிலிருந்து நீங்க உணர்ச்சி மிக்க நபர்களாக இருப்பீங்க. ஆனா உங்களுடைய மனசு பொண்ணு போல இருக்கும். அதை யாராவது காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா உங்களால தாங்க முடியாது. மற்றவங்களோட உணர்ச்சிகளை உணரக்கூடிய ஒரு அரிய தன்மை உங்களுக்குள்ள மட்டுமே இருக்கும். இந்த கடகம் ராசிக்கு மட்டுமே அந்த ஒரு இயற்கையான குணமானது எப்பொழுதும் இருக்கும். அது போல உங்களுக்கு பிடிக்காத நபர்களுக்கு கூட ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னா உங்களுடைய உள்ள கேட்காது. அது பிடிக்காத நபர் அப்படின்னு சொன்னாலும் கேட்காது. அவங்களுக்காக ஓடி போயிட்டு எந்த விதமான தயக்கமும் இல்லாம உங்களால முடிந்த ஒரு உதவியை நீங்க செஞ்சுட்டு வருவீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யறது அப்படிங்கிறது உங்க கூடவே பிறந்த ஒரு குணநலங்களாக இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு குடும்ப சாபம் மிக அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய ஆற்றலும் சக்தியும் குடும்பத்திலிருந்து கிடைத்திருக்கும். குடும்பம் சந்தோஷமாக இருந்தால்தான் நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. குடும்பத்துல ஏதாவது ஒரு சிக்கல்கள், குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனையில இருந்து உங்களால விடுபட முடியாது. உங்களுக்கும் அந்த ஒரு பிரச்சனை வந்தது போல இருக்கும். இதனால நீங்களும் சந்தோஷம் அடையாம இருப்பீங்க. மனதில் நடந்ததை முகத்தில் காட்டாதவர்கள். உங்களுடைய உள்ளிருந்து எது சோகப்படுத்தி கொண்டு உங்களை இருந்தாலும் அது நீங்க வெளியில சொல்ல மாட்டீங்க. ஏன் உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்களிடம் கூட நீங்க சொல்ல மாட்டீங்க. இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் நான் மட்டும் தாங்கணும். என் கூட இருக்க நபர்கள் அதை தெரிந்து கொள்ளக்கூடாது. என்னைய பார்த்து அவங்க பாவப்படக்கூடாது. அப்படிங்கிற ஒரு எண்ணமானது உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அதே போல பிறரை நம்பி விடுகின்ற பழக்கம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நல்ல உள்ளம் கொண்டதால உங்களுக்கு பிறரை நீங்க எளிதாகவே நம்பி விடுவீங்க. அவங்களுடைய துரோகம் செஞ்சாங்க அப்படின்னா உண்மையை நீங்க உணர்ந்து கொள்வீங்க. அதனால அந்த துரோகத்திலிருந்து உங்களால வெளிவர முடியாது. இவ்வளவு பெரிய ஒரு மனசுக்காரங்க தான் இந்த கடகம் ராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நாளைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கிரகநிலை எப்படி இருக்கும்? கடந்த 3 மாதமா உணர்ச்சியான ஒரு சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டேதான் இருந்தது. உங்களிடம் இருந்தவர்கள் தூரமாக போகக்கூடிய நிலைமை. ஏன் உங்களுடைய கணவன் மனைவி இருவருக்கும் இடையில ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு ஏற்பட்டிருக்கலாம். இதனால அந்த ஒரு சண்டையினால் உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்களை விட்டு தூரமாக சென்று இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம். நம்பிக்கை வைத்தவர்களிடமிருந்து மனக்காயங்கள், பண விஷயத்தில் ரொம்ப ஸ்லோவான ஒரு முன்னேற்றம். இது உங்களுக்கு மிகவும் ஒரு பொறாமையாக காணப்படும். என்னடா நம்முடைய வாழ்க்கையில இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முன்னேறினா என்னைக்கு முன்னேற அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஏற்படும். குடும்பத்துல சின்ன சின்ன தகராறுகள், இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சோதனையான ஒரு உணர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்து சந்திரனின் பலவீன நிலை. சந்திரன் உங்களுடைய அதிபதியாக இருப்பார். அப்படிப்பட்ட அதிபதியை உங்களுக்கு பலவீனமாக மாறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்காத கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. நிர்மாணிக்கப்பட்ட விஷயங்கள் தாமதமாகும். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும், அந்த ஒரு விஷயத்துக்காண்டி நீங்க முதலீடு கூட பண்ணி வச்சிருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் நீங்க நினைத்தது போல நடக்காது. அது தாமதமாகி நீங்க நினைத்த ஒரு நாட்களை விட இன்னும் சில நாட்கள் கழித்து மட்டுமே அதுல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும். அடுத்ததாக விரக்தி, அடுத்ததாக உடனடியாக வெடிப்பு கோபம். உங்களிடம் மற்றவங்க அனைவரும் எளிதாக கோபத்தை காட்டுவாங்க. நீங்களும் மற்றவங்ககிட்ட எளிதாக கோபத்தை காட்டுவீங்க. எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாலும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. உறவு பிரிவுல பயங்கள், தனிமை உணர்வு, இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அடுத்ததாக செவ்வாய் உங்களுடைய உழைப்பை அதிகரித்தது. செவ்வாய் உங்களுடைய வாழ்க்கையில உழைப்பை கொடுத்தாலும் பதில் மட்டும் தாமதமாக கொடுக்கும். உங்களுடைய கடின உழைப்பை நீங்க தொடர்ந்து போட்டு கொண்டுதான் இருப்பீங்க. ஆனா அந்த கடின உழைப்புக்கு ஏற்ற அந்த சம்பளமோ சேலரியோ உங்களை தொடர்ந்து உடனே வந்து விடாது. அதற்கு வருவதற்கு பொறுமையான நாட்கள் தேவை. அதுவரை உங்களுக்கு பொறுமை என்பது மிகவும் அவசியம். சுக்கிர பகவான் உறவுல குழப்பங்களை கொடுத்தது. அன்பு, குடும்பம், நெருங்கிய நட்புகள் எல்லாமே உங்களுக்கு கலங்கி விட்டது. இது வரைக்கும் நல்லா இருந்த விஷயங்கள்ல கூட இனிமே உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட கிரகநிலை மாற்றங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல அது எல்லாமே ஒரு முடிவடைந்த ஒரு நாளாக நிச்சயமாக இந்த ஒரு நாளானது மாறும். ஆனா இனி வருகின்ற நாட்கள்ல இந்த நாளுக்கு பிறகு உங்களுடைய ராசி எப்படி இருக்கும் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில ஒரு சிறிய ஆனால் முக்கியமான ஒரு மாற்றத்தின் தொடக்கமாக நாளைய நாள் உங்களுடைய வாழ்வில் இருக்கும். உங்களுடைய மனமானது தெளிவாகும். கடந்த நாட்கள்ல இருந்த உள்ளுணர்வு குழப்பங்கள் அனைத்தும் குறைந்து இன்று வெளியில் இருந்து நல்ல ஒரு செய்தி இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு ஆறுதல் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு மாற்றமானது இருக்கும். இதனால உங்களுடைய மனது தெளிவாகும். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுகள்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால காண முடியும். இரண்டாவதாக பண விஷயத்துல ஒரு முன்னேற்றம். திங்கள், புதன், வியாழன் இந்த 3 நாட்களும் பண வரவு, உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு, அது மட்டும் இல்லாம தாமதிக்கப்பட்ட பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 3 நாட்கள்ல உங்களுக்கு வாரங்கள்ல 3 நாட்கள்ல மட்டுமே உங்களுடைய ராசிக்காரர்களுக்கு மட்டும் கிடைக்கும். எதிரிகள் தூரமாகக்கூடிய ஒரு நேரம். உங்களை தொடர்ந்து பார்த்த சில கெட்ட நபர்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களிடம் இருந்து தூரமாக போக தொடங்குவாங்க. இது வரைக்கும் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்த நபர்கள் நிச்சயமாக இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு தூரமாக செல்வார்கள். அதனை நினைத்து நீங்க ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது. அந்த நபர்களை நினைத்து நீங்க சந்தோஷப்படணும். ஏன் அப்படின்னா நம்ம கூட இருந்த தீய சக்தி நம்மளை விட்டு போயிருச்சு அப்படின்னு நீங்க நினைத்து சந்தோஷம் அடைய வேண்டும். உங்களுடைய உடல்நிலையில சிரமமானது குறையும்.
கையில் இருந்த பதட்டம், மன அழுத்தம் அனைத்தும் புரிந்து வீட்டில் அமைதியானது அதிகரிக்கும். உறவுகள்ல நெருக்கடியிலிருந்து தெளிவான ஒரு முடிவு உங்களால் எடுக்க முடியும். பாசமா பேசுகின்ற ஒரு நபர் ஒருவரை நீங்க புரிந்து கொள்வதற்கு தொடங்குவீங்க. நீண்ட நாள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அனைத்தும் இந்த ஒரு நேரில் அவர்களிடமிருந்து நிச்சயமாக தீர்ந்துவிடும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது ஒரு போன்காலி மூலமாக ஒரு நிச்சயமான ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல உங்களை விட்டு ஒரு முக்கியமான ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவார். இதுல நீங்க பயப்பட வேண்டிய விஷயம் எதுவும் கிடையாது. இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு கெட்ட சக்தி, உங்க கெட்ட சக்தியா உங்க கூடயே இருந்த அந்த கெட்ட எண்ணங்களும் கெட்ட விதமான நபர்களும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகப் போகிறார். இந்த நபர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நபர் மிகவும் இந்த நபரை நீங்க கேட்டீங்கன்னா, இந்த நபர் யாராக தெரியுமா இருப்பார்? உங்களை தொடர்ந்து உங்க கூடயே இருக்கக்கூடிய மென்டல் ப்ரெஷரை கொடுத்தவங்களா இருப்பாங்க. இல்லை அப்படின்னா நீங்க நம்பியவர், ஆனால் உங்களுடைய நம்பிக்கையை உடைத்தவர். நீங்க ரொம்ப அவங்க மேல நம்பிக்கை வச்சிருப்பீங்க. அவங்கள நம்பி எல்லாமே சொல்லியிருப்பீங்க. எல்லாமே அவங்களுக்காக பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் அவங்களுடைய நம்பிக்கையை அவங்க உடைத்த ஒரு நபராக இருக்கலாம். இல்லைன்னா உங்களை பயன்படுத்தி கொண்ட ஒரு நபராக இருக்கலாம். உங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காமல் இருக்கிற நபர், உங்கள் மீது வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிற ஒரு நபர், உறவாக தோன்றினாலும் உண்மையில உங்க கூடயே இருந்து உங்களுக்கு குளிப்பறிக்கக்கூடிய ஒரு நபர். இவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இதில் ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு, ஆனா உங்களுக்கு மிகவும் ரொம்ப உயிரா பழகிய ஒரு நபராக இருப்பார். அவங்களுடைய உறவினராக கூட இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா இந்த ஒரு நேரத்துல அவர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரிவார். அப்படி பிரிந்தார் அப்படின்னா அதனை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த பிரிவுக்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த நபரின் கர்மாவோட வலிமையானது குறைய போகிறது. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரித்து ஜோதிட ரீதியா அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக வேண்டிய ஒரு காலம் வந்து விட்டது. இந்த ஒரு பிரிவு உங்களுக்கு தரக்கூடிய நன்மைகள் எப்படி தெரியுமா இருக்கும்? மனதளவுல பெரிய ஒரு நிம்மதியை ஏற்படுத்தும். முன்னேற்றத்துக்கு ஒரு சுலபமான ஒரு வழியை காட்டும். உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஒரு அதிர்ஷ்ட நபர் உங்களை தேடி வருவார். இதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக தொடங்கும். உங்களுடைய வேலை, உறவு, பண வாழ்க்கை வேகமாக முன்னேறி நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால காண முடியும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். இனி வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில நடக்க இருக்கின்ற அதிர்ஷ்டகரமான அதிசயங்கள். ஒரு எதிர்பாராத நல்ல செய்தி. இது வேலை இல்லைனா பணம் இல்லைனா குடும்பம், ஏதாவது ஒரு எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். நிலையான ஒரு வருமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். புது வேலை, புது ஜாப்போ இல்லைனா புது சைடு இன்கமோ எதுவாக வேண்டுமானாலும் நாளை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி. சில நாட்களாக இருந்த டென்ஷன் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு ஒரு நேரத்தில் உங்களை விட்டு தூரமாக போய்விடும். இதனால நீங்க மிகவும் சந்தோஷம் அடைவீங்க. வீட்டில் புதிய பொருள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பானது கிடைக்கும். நீண்ட நாட்களாக நீங்க வாங்கணும்னு நினைத்துக் கொண்டிருந்த ஒரு பொருளை உங்களால் இந்த ஒரு நாள்ல வாங்க முடியும். அடுத்ததாக, உங்களை நான் பார்த்தே ஆச்சரியம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் ஆனது இந்த ஒரு நேரத்துல உங்களுக்குள்ள ஏற்படும். இதனால பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். எனவே நாளை நாளை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் மட்டும் நடக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். தடைப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் நகரத் தொடங்கும். இது வரைக்கும் நின்று கொண்டிருந்த வேலைகள் கூட இனி உங்களுடைய வாழ்க்கையில நகரத் தொடங்கும். இனி நீங்க செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நிச்சயமாக வெற்றிகள் மட்டுமே இருக்கும். கெடுதல்கள் எப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இனி நடக்கவே நடக்காது. இனி உங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா மாறும்? உங்களுடைய வாழ்க்கையில உண்மையானவர்கள் மட்டும் நிலைத்து நிற்பாங்க. நடிப்பவர்கள் எல்லாம் தூரமாகி விடுவார்கள். இந்த ஒரு மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வேலையில ஒரு முன்னேற்றம் வேகமாக உயர முடியும். பணவரவு திடீர்னு உங்களுக்கு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம வேலை, குடும்பம் காரணமாக ஒரு பயணத்தை செல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய மனமானது 80% லேசாக மாறும். உங்களுடைய தாட்டுகள் அனைத்தும் உங்களுக்கு பிடித்ததுமாக மாறும். கடகம் ராசி அன்பர்களே, நீங்க ஒரு உணர்ச்சி சக்தி மிக்க ஒரு ராசிக்காரங்களாக